உங்களை இந்த ஆழமான தேடலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம அலசப் போற விஷயம் கொஞ்சம் இல்ல, ரொம்பவே தலை சுத்துற வைக்கிற ஒரு அறிவியல் திருப்புமுனைன்னு சொல்லலாம். ஆமா, நிச்சயமா. இன்னைக்கு நாம பேசப் போற இந்த கண்ணம்மா அறிவியல் மற்றும் பானு நானோ நியூக்ளியர் பிளான்ட் பத்தின ஆதாரங்கள் எல்லாமே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. கரெக்ட். இத கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் உங்க வீட்ல கடிகாரத்திலேயோ இல்ல டிவி ரிமோட்லயோ வேலை செய்யாம போய் இனிமே இது எதுக்கும் ஆகாதுன்னு தூக்கி குப்பையில போட நினைக்கிற ஒரு செத்து போன பேட்டரிய கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. சாதாரணமா ஒரு டஸ்ட்பின்னுக்கு போற பேட்டரி. அதேதான். அந்த பேட்டரியை எடுத்து அதுல எந்த சார்ஜரையும் கனெக்ட் பண்ணாம தொடர்ந்து 47 நாட்கள் ஒரு எல்இடி விளக்க உங்களால எரிய வைக்க முடியுமா? அதுவும் வெறும் 50 ரூபாய் செலவுல. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன பேட்டரியில நடக்கிற அணுக்கரு சிதைவு, அதாவது நியூக்ளியர் டீகேவை வச்சு உங்க வீட்டின் முழு மின்சார தேவையும் எந்த வயரும் இல்லாம பூர்த்தி செய்ய முடியும்னு சொல்றாங்க. ஆமா, அது யாராவது சொன்னா நாம நம்புவோமா? ஆனா ஆய்வாளர் இனியன் அவங்களோட யூடியூப் காணொளிகள், ஆய்வு குறிப்புகள், அப்புறம் வரைபடங்கள் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்ல, நிஜம்னு புரியுது. எக்ஸாக்ட்லி. இந்த செத்துப்போன பேட்டரிக்குள்ள ஒரு மாபெரும் குவாண்டம் இயற்பியல் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. பாரம்பரிய வேதியியல் விதிகளை மீறி இது எப்படி செயல்படுது, இது உலகளாவிய ஆற்றல் நெருக்கடிக்கு எப்படி ஒரு தீர்வா மாறுங்கிறது நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். சரி, நாம நேரா அந்த பரிசோதனைக்கே போயிடுவோம். 2026 மார்ச் 22ஆம் தேதி அவர் செஞ்ச ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஆமா, அந்த முதல் பரிசோதனை தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. அவர் என்ன பண்றாருன்னா, முற்றிலும் தீர்ந்து போன 2 சீன தயாரிப்பு டியூராசெல் ஜெல் பேட்டரிகளும் எடுக்கிறார். அதுல அப்போ இருந்தது வெறும் 1.5 வோல்ட் மின்னழுத்தமும் 150 மில்லி ஆம்பியர் மின்னோட்டமும் மட்டும்தான். பாத்தீங்கன்னா, சாதாரணமா ஒரு சுவர் கடிகாரத்தை ஓட வைக்க கூட இந்த பவர் பத்தாது. ரொம்ப ரொம்ப குறைவான அளவு இது. ஆமா, அப்படிப்பட்ட பேட்டரியோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் முனைகள்ல நாம பென்சில்ல பயன்படுத்துற அதே கிராஃபைட் குச்சிகளை சாதாரண செல்லோ டேப் போட்டு விட்டுறார். அவ்வளவுதான் செட்டப். எந்த ஒரு பெரிய லேப் செட்டப்போ பல கோடி ரூபாய் இயந்திரங்களோ அங்க கிடையாது. வெறும் செல்லோ டேப், 2 கிராஃபைட் குச்சி, அப்புறம் செத்துப்போன ஒரு பேட்டரி. ஆனா ரிசல்ட் மிரள வைக்குது. இந்த சாதாரண செட்டப்பை வச்சு 46, 47 நாட்களா அந்த பேட்டரி ஒரு விளக்கு எரிய வச்சிருக்கு. அடா, 47 நாளா? ஆமா, இத்தனை நாட்கள்ல அது சுமார் 43 ஆம்பியர் மின்சாரத்தை அறுவடை செஞ்சிருக்கு. சரி, வோல்டேஜ் என்னாச்சுன்னு பார்த்தா 3 வோல்ட்ல இருந்து மெதுவா 2 வோல்ட்டா குறைஞ்சிருக்கு. வோல்டேஜ் குறையறது சகஜம்தான். ஆனா அங்கதான் ஒரு மேஜிக் நடந்திருக்கு. கரெக்ட். அந்த 2 வோல்ட் நிலைமையில அந்த பேட்டரியை தூக்கி 1 மணி நேரம் வெயில்ல வச்ச உடனே அது தானாகவே மீண்டும் 2.4 வோல்ட்டா ஆட்டோ ரீசார்ஜ் ஆயிருக்கு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது மட்டும் இல்லாம அதே பழைய பேட்டரியை வச்சு ஒரு 5 வோல்ட் டிவிடி மோட்டாரை 20 வினாடிகள் அவர் சுழற்றி காட்டியிருக்கார். கொஞ்சம் இருங்க, எனக்கு இதுல ஒரு பெரிய லாஜிக் இடிக்குது. அதாவது ஒரு காலியான டூத் பேஸ்ட் டியூப்ல இருந்து தினமும் பேஸ்ட் வந்துகிட்டே இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு இதை கேட்க. ரொம்ப சரியான உதாரணம். ஒரு காலியான பேட்டரியில இருந்து கரண்ட் எப்படி வரும்? அதுதான் என் கேள்வியும். இது எப்படி வேதியியல் ரீதியா சாத்தியம்? செத்துப்போன மின்கலம் எப்படி தானா ரீசார்ஜ் ஆக முடியும்? வேதியியல் ரீதியா இது சாத்தியமே இல்ல. அதுதான் இங்க ட்விஸ்ட். நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்ச அடிப்படை கெமிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பேட்டரியில கரண்ட் உருவாகணும்னா பாசிட்டிவ் முனைக்கு ஒரு உலோகம், நெகட்டிவ் முனைக்கு வேறொரு உலோகம் வேணும், அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. உதாரணமா துத்தநாகம் மற்றும் தாமிரம். இப்படி 2 வெவ்வேறு உலோகங்கள் இருந்தால்தான் அங்கே ஒரு மின்னழுத்த வேறுபாடு உருவாகி எலக்ட்ரான்கள் நகரும். அப்போதான் நமக்கு மின்சாரம் கிடைக்கும். ஆனா இனியன் என்ன பண்ணிருக்கார்? 2 முனையிலேயும் ஒரே பொருளான கிராஃபைட் குச்சிகளை ஒட்டியிருக்காரு. அதுதான் விஷயமே. 2 பக்கமும் ஒரே பொருளை வச்சு கரண்ட் கிடைக்குதுன்னா அங்கே நடக்கிறது சாதாரண மின்வேதியியல் சிதைவு கிடையாது. உள்ள இருக்கிற கெமிக்கல் கரைஞ்சு கரண்ட் வரல. அப்போ உள்ள என்னதான் நடக்குது? பேட்டரியோட அடிப்படை விதிக்கே இது முரணா இருக்கு. ஆமா, வேதியியலோட எல்லைய தாண்டி குவாண்டம் இயற்பியலுக்குள்ள இந்த பேட்டரி போயிடுச்சு. இதையே அறிவியல்ல ஐசோடோப்பு அதிர்வுன்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், குவாண்டம் இயற்பியல், ஐசோடோப் அதிர்வுன்னு பெரிய பெரிய வார்த்தைகளா சொல்றீங்க. இது ரொம்ப எளிமையா நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்லலாம்? கண்டிப்பா விளக்கமா சொல்றேன். இங்க அந்த பென்சில் மூணு மாதிரி இருக்கிற கிராஃபைட் குச்சிகள் கரண்ட கடத்துற சாதாரண வயர் மாதிரி செயல்படல. அது ஒரு குவாண்டம் ஆண்டனாவா மாறிடுது. ஆண்டனாவா? நம்ம டிவில சிக்னல் இழுக்கிற மாதிரி ஆற்றலை இழுக்குதா? கிட்டத்தட்ட அதேதான். கிராஃபைட்ங்கிறது அடிப்படையில கார்பன்.
கார்பன்ல பல வகைகள், அதாவது ஐசோடோப்புகள் இருக்கு. அதுல முக்கியமானது கார்பன் 12 மற்றும் கார்பன் 14. ஓகே, கார்பன் 12, 14 இதுல என்ன வித்தியாசம்? கார்பன் 12 ரொம்ப ஸ்டேபிளான ஆள், அமைதியா இருப்பான். ஆனா இந்த கார்பன் 14 இருக்கே, அது இயற்கையாவே கதிரியக்க தன்மை கொண்டது. அது தனக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்களை சும்மா இருக்க விடாம வெளியில துப்பிக்கிட்டே இருக்கும். ஆ, வெளியில எலக்ட்ரான் வருதா? ஆமா, இதுதான் நேச்சுரல் பீட்டா டீகே அல்லது குவாண்டம் பீட்டா சிதைவுன்னு சொல்றோம். அப்போ பேட்டரிய எரிபொருளா எரிச்சு காலி பண்றதுக்கு பதிலா கண்ணுக்கு தெரியாம காத்துல இருக்கிற எலக்ட்ரான் மழையை புடிச்சு உள்ள இழுக்கிற ஒரு ஆண்டெனாவா இந்த கிராஃபைட் குச்சிகள் செயல்படுதுன்னு சொல்றீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. இதையே ஒரு சின்ன உதாரணத்தோட வச்சு பார்ப்போம். இத புரிஞ்சுக்க ஒரு யூ வடிவ தண்ணீர் குழாய கற்பனை பண்ணிக்கோங்க. சரி, யூடியூப் ரெண்டு பக்கமும் தண்ணி ஒரே அளவுல சமமா இருக்கும் இல்லையா? கரெக்ட். இப்போ ஒரு பக்கத்துல இருக்கிற தண்ணி மட்டும் திடீர்னு ஆவியாகிட்டே இருந்தா என்ன ஆகும்? குழாயோட இன்னொரு பக்கத்துல இருக்கிற தண்ணி அந்த காலியான இடத்தை நிரப்ப வேகமா நகரும்ல. ஆமா, பேலன்ஸ் பண்றதுக்காக தண்ணி அந்த பக்கம் போகும். இங்கேயும் அதேதான் நடக்குது. அந்த கார்பன் 14 எலக்ட்ரான்களை துப்புறது, தண்ணி ஆவியாகிற மாதிரி அது தொடர்ந்து சிதைவடைஞ்சு எலக்ட்ரான்களை வெளியேற்றும் போது பேட்டரிக்குள்ள ஒரு வெற்றிடம் உருவாகுது. ஓஹோ, அப்ப அந்த வெற்றிடத்தை நிரப்ப வளிமண்டலத்துல இருக்கிற ஆற்றலை பேட்டரிக்குள்ள இருக்கிற ஜெல் ஒரு உள்நோக்கிய மின்னோட்டமா உள்ள இழுக்குது. இது ஒரு தொடர் சங்கிலி மாதிரி, அதாவது ஒரு ஃபீட்பேக் லூப்பா செயல்பட ஆரம்பிக்குது. அட, இது ரொம்ப சுவாரஸ்யமான மெக்கானிசம் ஆச்சு. உள்ளே கரண்ட் குறைய குறைய வெளியில இருந்து வளிமண்டல ஆற்றலை உள்ள இழுத்து தன்னைத்தானே பேலன்ஸ் பண்ணிக்குது. ஆமா, அதனாலதான் 35 நாட்கள் ஆனாலும் அந்த பேட்டரியோட வோல்டேஜ் பெருசா குறையல. அவர் குறிப்புகள்ல கூட வோல்டேஜ் 3 வோல்ட்ல இருந்து 2.3 வோல்ட்டுக்கு வந்து ஒரு கட்டத்துல வெறும் 0.02 வோல்ட் மட்டுமே குறைந்து ஒரு ஆற்றல் சமநிலையை அடைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து இந்த எலக்ட்ரான் மழைக்கு, அதாவது கதிர்வீச்சுக்கு ஆட்படுறதால அந்த பேட்டரிக்குள்ள இருக்கிற சாதாரண கெமிக்கல் ஜெல் கூட ஒரு கட்டத்துல கதிர்வீச்சு ஊடகமா மாறிடுது. கதிர்வீச்சு ஊடகமா? அப்படின்னா? அதாவது அந்த ஜெல் வெறும் கெமிக்கலா இல்லாம எலக்ட்ரான்களை பிடிச்சு வச்சுக்கிற ஒரு குழமா மாறிடுது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி ஒன்னு இருக்கு. இந்த கார்பன் 14ஓட அரை ஆயுட்காலம் எவ்வளவு தெரியுமா? ஒரு 100 வருஷம் இருக்குமா? இல்ல, சுமார் 5730 வருஷங்கள். என்னது, 5730 வருஷங்களா? அப்போ இந்த சின்ன செத்துப்போன பேட்டரி? ஆமா, இனியோட கணக்குப்படி இந்த செட்டப்பை நீங்க அப்படியே வச்சா 1 முதல் 5 வருஷங்கள் வரைக்கும் எந்த தடையும் இல்லாம அது தொடர்ந்து கரண்ட் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என்னால இது அப்படியே ஏத்துக்க முடியல. இதுக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிற மாதிரி தோணுது. என்ன முரண்பாடு? உலகம் முழுக்க இருக்கிற பெரிய பெரிய அணுசக்தி விஞ்ஞானிகள், பல பில்லியன் டாலர்கள் ஆராய்ச்சிக்கு கொட்டி கொடுக்கிற அரசாங்கங்கள்லாம் இவ்வளவு சுலபமான ஒரு விஷயத்தை எப்படிங்க கோட்டை விட்டாங்க? நியாயமான கேள்வி. சர்வதேச லேப்கள்ல கிடைக்காத ஒரு விடை வெறும் 2 பென்சில் குச்சியையும் பழைய பேட்டரியையும் செல்லோடேப் போட்டு ஒட்டுறதுல கிடைச்சிருச்சுன்னு சொன்னா எப்படி நம்புறது? உலகம் ஒரு திசையில போகும்போது இவர் மட்டும் எப்படி நேர்மாறா பயணிக்க முடியும்? எப்போதெல்லாம் ஒரு புதிய கண்டுபிடிப்பு வருதோ அப்போ பழைய சிஸ்டம் அத கேள்வி கேட்கதான் செய்யும். ஆனா உலக நாடுகள் ஏன் இத கோட்டை விட்டாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்க அவங்க என்ன தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு நீங்க முதல்ல கவனிக்கணும். அவங்க என்ன தேடுறாங்க? பாரம்பரிய அறிவியல் எப்போதுமே ஒரு பெரிய வெடிச்சம்பவம் மூலமாவோ அல்லது பிரம்மாண்டமான அழிவின் மூலமாவோ கிடைக்கிற ஆற்றலை மட்டும்தான் தேடுது. ஓ, இந்த அணு உலைகள் மாதிரி சொல்றீங்களா? ஆமா, ஒரு அணுவை பிளந்து அதிலிருந்து கொடூரமான வெப்பத்தையும் கதிர்வீச்சையும் வெளியாக்கி அதை வச்சு தண்ணிய கொதிக்க வச்சு டர்பைனை சுத்தி கரண்ட் எடுக்கிறாங்க. இதத்தான் நாம அணுக்கரு அல்லது நியூக்ளியர் ஃபிஷன்னு சொல்றோம். இதுதான் இப்ப பயன்பாடுல இருக்கிற புகுஷிமா அப்புறம் செர்னோபில் விபத்துகள் மாதிரி ஆபத்தான கதிர்வீச்சை உருவாக்குற முறை, கரெக்டா? சரியா சொன்னீங்க. இந்த அணுக்கரு பிளவு முறையில ஆபத்து அதிகம், செலவும் பல லட்சம் கோடிகள். இதுக்கு மாற்றா உலக நாடுகள் இப்போ அணுக்கரு இணைவு, அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு ஒன்ன கொண்டு வர முட்டி மோதிட்டு இருக்காங்க. ஓ, ஃபியூஷன்னா 2 அணுக்களை இணைக்கிறது தானே? ஆமா, ஆனா 2 அணுக்களை இணைக்கணும்னா சூரியனுக்குள்ள இருக்கிற மாதிரி கோடிக்கணக்கான டிகிரி வெப்பம் தேவை. அது பூமியில உருவாக்குறது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத ஒரு கனவாவே இருக்கு. ஆமா, இதுக்காக பிரான்ஸ்ல ITER அப்படின்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பல பில்லியன் டாலர் செலவுல நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கான். ஆனா இன்னும் அது முழுமையா வெற்றி பெறலையே. கரெக்ட். அப்போ இனியன் முன்வைக்கிற இந்த முறைக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, இதுவும் அணுசக்தி தான், ஆனா இது குவாண்டம் சிதைவு. ஓகே,
இங்க அணுவை நாம பலவந்தமா உடைக்கிறதோ இல்ல கோடிக்கணக்கான டிகிரி வெப்பத்துல இணைக்கிறதோ கிடையாது. கெடவே கிடையாது. இது இயற்கையாவே ரொம்ப அமைதியா நடக்கிற ஒரு சிதைவு. இத சாஃப்ட் நியூக்ளியர் பவர் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஆபத்தான வெப்பம் இல்ல, உயிரை வாங்கும் கதிர்வீச்சு இல்ல, பல லட்சம் கோடி செலவும் இல்ல. ஓஹோ, இயற்கையோட ஓட்டத்திலேயே பயணிச்சு ஆற்றலா அறுவடை செய்யற முறை இது. இதை விளக்கும்போது அவர் திருக்குறளை மேற்கோள் காட்டுறது இப்ப எனக்கு ரொம்ப சரியா போடுது. ஆமா, இருவேறு உலகத்து இயற்கை அப்படின்னு வள்ளுவர் சொன்னத அவர் அறிவியல் ரீதியா ரொம்ப அருமையா பொருத்தி பார்க்கறாரு. ஆமா, மேற்குலக நாடுகள் எல்லாமே கண்ணுக்கு தெரியிற பிரம்மாண்டமான உருவ ஆற்றல, அதாவது ஃபிஷன் ஃபியூஷனை மட்டுமே நம்பி போகுது. ஆனா அவங்க கண்ணுக்கு முன்னாடியே வளிமண்டலத்துல இருக்கிற அந்த மென்மையான கண்ணுக்கு தெரியாத அருவ ஆற்றலை எப்படி அறுவடை செய்யறதுன்னு இந்த கண்ணம்மா அறிவியல் சொல்லிக் கொடுக்குது. தத்துவமும் அறிவியலும் எப்படி ஒண்ணா இணைஞ்சிருக்கு பாருங்க. நிச்சயமா. ஆனா இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, பிராக்டிக்கலான அறிவியல்னு நிரூபிக்க தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. இது ஏதோ ஒரு யூடியூப் வீடியோவோட நின்னுடல. ஓ, இதை எப்படி நிரூபிக்க போறாங்க? இந்த சாஃப்ட் நியூக்ளியர் பவர் கோட்பாட்டை உலக அரங்கில் சமர்ப்பிக்க இனியன் அவர்களின் மகள் இயல் இப்ப களத்துல இறங்கியிருக்காங்க. அட, அவங்க மகள் இயல். ஆமா, அவங்க இங்கிலாந்துல இருக்கிற புகழ்பெற்ற ஹெர்ட்ஃபோர்ட்ஷியர் பல்கலைக்கழகத்துல ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க. இந்த லேப் ரிசல்ட்ஸை எல்லாம் அங்க இருக்கிற பேராசிரியர்கள் முன்னாடி அவங்க சமர்ப்பிக்க இருக்காங்க. வாவ், அஸ்ட்ரோபிசிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ் முன்னாடியா? ரொம்ப பெரிய விஷயமாச்சே. அது மட்டும் இல்லாம இதுக்கான காப்புரிமைக்கும் அதாவது பேட்டன்ட்டுக்கும் வெறும் 60 பவுண்டுகள் செலுத்தி விண்ணப்பிச்சிருக்காங்க. 60 பவுண்ட்ஸா? ஆமா, அறிவியலை எப்படி ஜனநாயகப்படுத்துறாங்கன்னு பாருங்க. பில்லியன் டாலர் கார்ப்பரேட்டுகளுக்கு மத்தியில வெறும் 60 பவுண்ட்ஸ்ல ஒரு உலகளாவிய காப்புரிமை. ஒரு இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தோட அஸ்ட்ரோபிசிக்ஸ் லேப் வரைக்கும் அந்த ஆராய்ச்சி போயிருக்குன்னா இதோட தீவிரம் என்னன்னு நேயர்கள் இப்போ கண்டிப்பா புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா மறுபடியும் என்னோட பிராக்டிக்கலான மைண்ட் ஒரு கேள்வியை கேக்குது. 20 கிராம் எடையுள்ள ஒரு சின்ன பேட்டரியை வச்சு ஒரு பல்ப் எரியறதெல்லாம் கேட்க அற்புதமா இருக்கு. ஆனா இது உலகத்துல இப்போ இருக்கிற மிகப்பெரிய ஆற்றல் நெருக்கடியே எப்படி தீர்க்கும்? ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி. ஏன்னா ஒரு சின்ன பல்பு வெளிச்சத்துல என் வீட்ல இருக்கிற ஏசி ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஓடாதே. அந்த பிராக்டிக்கல் கேள்விக்கான விடையத்தான் அவர் தன்னோட குறிப்புகள்ல ஸ்கேலிங் அப் அப்படின்ற கணக்கீடு மூலமா கொடுத்திருக்காரு. ஸ்கேலிங் அப், ஓகே, சொல்லுங்க கேப்போம். இந்த 20 கிராம் பேட்டரிய அப்படியே கொஞ்சம் கற்பனையில பெருசாக்கி பாப்போம். என்ன ஆகும்னு அவர் ஒரு கணக்கு போடுறார். அத கேட்டா நீங்களே மிரண்டிடுவீங்க. சரி, அந்த கணக்க போட்டு பாப்போம். நாம முன்னாடி பார்த்த மாதிரி அந்த 20 கிராம் பேட்டரி ஒரு மாசத்துக்கு வளிமண்டலத்துல இருந்து சுமார் 15 ஆம்பியர் கரண்ட உறிஞ்சிருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, இது அவர் செஞ்ச பரிசோதனை ரிசல்ட். இப்போ இந்த அமைப்பை ஒரு 1000 மடங்கு பெருசாக்குறோம். அதாவது 20 கிராம் பேட்டரிக்கு பதிலா 20 கிலோ எடையுள்ள ஒரு பீட்டா டிகே பிளான்ட்ட உருவாக்குறோம். அது ஒரு மாசத்துக்கு வளிமண்டலத்திலிருந்து எவ்வளவு ஆற்றல உறிஞ்சும்? கணக்குப்படி பார்த்தா 15,000 ஆம்பியர்கள். சரியா சொன்னீங்க, 15,000 ஆம்பியர். இப்போ இந்த 15,000 ஆம்பியரை 24 வோல்ட் மின்னழுத்தத்துல வச்சு கணக்கிட்டு பார்த்தோம்னா என்னாகும்? இந்த ஒரு 20 கிலோ பிளான்ட் தொடர்ந்து 2000 முதல் 3000 வாட்ஸ் திறனை உங்களுக்கு 24 மணி நேரமும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். 3000 வாட்ஸ், அதாவது 3 கிலோவாட். ஆமா, எந்த விதமான டீசலோ நிலக்கரியோ பெட்ரோலோ தேவையில்லை. அட கடவுளே, என் வீட்ல வெளியில இருந்து எந்த கரண்ட் வயரும் வர வேண்டாம். 24 மணி நேரமும் தொடர்ச்சியா 3 கிலோவாட் பவர் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது நடந்தா உலகம் முழுக்க இருக்கிற மின்சார வாரியங்களே தேவையில்லாம போயிடுமே. அதுதான் கண்ணம்மா அறிவியலோட மாபெரும் புரட்சி. ஆனா எனக்கு இங்க இன்னொரு சிக்கல் தெரியுது. இதுக்கு அடிப்படை அந்த சீன தயாரிப்பு ஜூராசெல் ஜெல் பேட்டரி தானே. நாம மறுபடியும் சீனாக்காரன் பேட்டரியை நம்பித்தானே ஆகணும். இது எப்படி தற்சார்பாகும்? அந்த இடத்துல தான் இனியன் இன்னொரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் வச்சிருக்காரு. நாம வெளிநாட்டு பேட்டரிகளை நம்பியிருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஓ, அப்படியா? வேற என்ன வழி இருக்கு? உள்ள இருக்கிற ஜெல் வெறும் எலக்ட்ரான்களை பிடிச்சு வைக்கிற ஒரு ஊடகம், அவ்வளவுதானே. அதுக்காக அவர் கண்ணம்மா கரைசல் அப்படின்னு ஒண்ண கண்டுபிடிச்சிருக்காரு. கண்ணம்மா கரைசல், அதுல என்ன இருக்கு? ரொம்ப சுலபமான பொருட்கள் தான். காஸ்டிக் சோடா அல்லது சோடியம் ஹைட்ராக்சைடு, அதோட கொஞ்சம் தாவர கொழுப்பு கலந்த நீர். இது மூணையும் சரியான விகிதத்துல கலந்தா அந்த சீன பேட்டரிக்கு உள்ள இருக்கிற ஜெல்லுக்கு இணையான ஒரு தற்சார்பான மின்கலத்தை நம்மாலே உருவாக்க முடியும். வாவ், இத கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் உங்க வாழ்க்கையில இது எப்படி பயன்படும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்ல பவர் கட்டான சத்தம் போடுற, புகைய கக்குற, லிட்டரா டீசல் குடிக்கிற ஒரு பெரிய ஜெனரேட்டருக்கு பதிலா ஒரு சின்ன 20 கிலோ பெட்டி இருக்கு.
ஆமா, ரொம்ப அமைதியா வேலை செய்யக்கூடிய ஒரு பெட்டி. அதுல எந்த வயரும் வெளியில போகல. ஆனா அது வளிமண்டலத்துல இருக்கிற ஆற்றல அமைதியா உள்வாங்கி உங்க வீட்டின் ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்னு எல்லாத்தையும் ஓட வைக்குது. அதுவும் மாசம் மாசம் கரண்ட் பில் 0. கரெக்ட். இந்த எதிர்காலம் பல 100 வருஷங்களுக்கு அப்பால் இல்ல. ஒருவேளை இன்னும் சில வருஷங்கள்ல இது நம்ம வீட்டு வரவேற்பறைக்கே வரலாம். அது மட்டும் இல்லாம இது ஆற்றல் உற்பத்தியில ஒரு மிகப்பெரிய பரவலாக்கத்தை கொண்டு வரும்னு தோணுது. நிச்சயமா. மின்சாரம்ங்கிறது ஒரு பெரிய அரசாங்கமோ கார்ப்பரேட்டோ தயார் செஞ்சு நமக்கு விக்கிற பொருள் இல்லைங்கிற நிலைமை வரும். காத்து, வெளிச்சம் மாதிரி, அதுவும் இலவசமா, பாதுகாப்பா எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு அடிப்படை உரிமையா மாறிடும். கையில் கிடைக்கிற எளிய பொருட்களை வச்சு பிரம்மாண்டமான ஆற்றலை அறுவடை செய்யறது தான் மனித குலத்தோட அடுத்த பாய்ச்சலா இருக்கும் தோணுது. ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆகா, இன்னைக்கு நாம இந்த ஆதாரங்களை ஆழமா அலசியதுல பல பிரமிப்பான விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். சயின்ஸுங்கிறது பெரிய பெரிய லேபுகள்ல மட்டும் நடக்கிறது இல்லைன்னு இனியனோட கண்ணம்மா அறிவியல் நமக்கு காட்டியிருக்கு. ஆமா, 47 நாட்கள் எந்த சார்ஜும் இல்லாம எரிந்த அந்த செத்துப்போன பேட்டரி ஒரே வகையான உலோகத்தை பயன்படுத்தி வேதியியல் விதிகளை உடைச்ச ஐசோடோப் அதிர்வு, தண்ணி ஆவியாகிற யூடியூப் மாதிரி வளிமண்டலத்திலிருந்து எலக்ட்ரான் மழையை இழுக்கும் கார்பன் 14ஓட குவாண்டம் பீட்டா சிதைவு, அப்புறம் ஆபத்தான அணுக்கரு பிளவுக்கு மாற்றான சாஃப்ட் நியூக்ளியர் பவர். இறுதியா வீட்டின் மூளையில எந்த சத்தமும் இல்லாம 3 கிலோவாட் மின்சாரம் கொடுக்கும் அந்த 20 கிலோ மைக்ரோ ரியாக்டர். இப்படி ஒவ்வொரு விஷயமும் மூளையை உழுக்கும் அளவுக்கு புதுசா இருக்கு. பாரம்பரிய அறிவியல் எதையெல்லாம் இதுக்கு மேல இத வேலைக்கு ஆகாதுன்னு குப்பைன்னு தூக்கி எறிஞ்சதோ, அதே ஒரு மாபெரும் ஆற்றல் ஊற்றா ஒரு குவாண்டம் ஆண்டனாவை மாத்தி காட்டியிருக்கு இந்த ஆராய்ச்சி. இது ஒரு மிகப்பெரிய மனமாற்றம்னு சொல்லலாம். சரி, இந்த அலசல முடிக்கிற தருவாயில இந்த ஆதாரங்கள்ல நேரடியா சொல்லப்படாத ஆனா ஏன் மனசுல இப்போ ஓடிட்டு இருக்கிற ஒரு சிந்தனையோடு நான் இதை நிறைவு செய்ய விரும்புறேன். சொல்லுங்க, அது என்ன சிந்தனை? நேயர்களே, வளிமண்டலத்துல இருக்கிற நைட்ரஜன், காற்றில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சூரிய ஒளி மூலமா தான் இந்த கார்பன் 14 சிதைவு தூண்டப்படுது, எலக்ட்ரான் உள்ள இழுக்கப்படுதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ கொஞ்சம் விண்வெளி பயணங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. ஓ, விண்வெளி பயணங்களா? ஆமா, இனியோனோட மகள் எல் இங்கிலாந்துல ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிக்கிறாங்கன்றத நம்ம கவனிச்சோம். விண்வெளியில வளிமண்டலம் இல்ல, ஆனா அங்க காஸ்மிக் கதிர்களும் கதிர்வீச்சும் மிக மிக அதிகம். ஆமா, கதிர்வீச்சுக்கு அங்க பஞ்சமே இல்ல. அப்படி என்றால் இந்த கிராஃபைட் பேட்டரி அமைப்பு விண்வெளியிலயோ அல்லது நிலவிலோ செவ்வாய் கிரகத்திலயோ வச்சா என்ன ஆகும்? இப்போ நாம அனுப்புற செயற்கைக்கோள்கள் எல்லாமே விலையுயர்ந்த, சீக்கிரமே சேதமடையக்கூடிய சோலார் பேனல்களை நம்பின இயங்குது. கரெக்ட். சோலார் பேனல் பழுதானா அந்த சேட்டலைட் குப்பை தான். ஆனா கார்பன் 14ஓட ஆயுட்காலம் 5730 வருடங்கள். ஒருவேளை சோலார் பேனல்களே தேவையில்லாம பல நூற்றாண்டுகளுக்கு விண்வெளியில செயற்கைக்கோள்களையும் ஸ்பேஸ் ஸ்டேஷன்களையும் இயங்க வைக்கிற ரகசிய சாவியா இந்த கண்ணம்மா அறிவியல் மாறுமா? அட, இது ஒரு பிரம்மாண்டமான கோணம். நம்ம வீட்டு டஸ்ட்பினுக்கு போக வேண்டிய ஒரு செத்துப்போன பேட்டரிக்குள் ஒளிஞ்சிருந்த இந்த குவாண்டம் ரகசியம் நாளைக்கு மனித குலத்தோட விண்வெளி பயணங்களின் தலையெழுத்தையே மாற்றி எழுதுமா? இதற்கான விடையை நேயர்களாகிய நீங்களே சிந்தித்து பாருங்கள். ரொம்ப ஆழமான சிந்தனை இது. தொடர்ந்து இதுபோல புதிய கேள்விகளை கேளுங்கள். பழக்கமான விஷயங்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அறியப்படாத தகவல்களை தேடிச் செல்லுங்கள். உங்களுடைய இந்த அறிவுத் தேடல் என்றுமே முடிவடையக்கூடாது.